2026 ஐபிஎல் ஏலத்திற்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கிறது. ஆகையினாலதான் இந்த பரிமாற்றப்படுகிற வீரர்கள் குறித்து இந்த இடத்துல விவாதங்கள் எழும்பி வருகின்றன. அந்த வகையில இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவிற்கு வரப்போகிறதா? கடந்த சில நாட்களாகவே கடந்த சில மாதங்களாகவே இந்த வதந்தி எழும்பி கொண்டே இருக்கிறது. அதற்கான சிக்னலும் இந்த இடத்துல தொடர்ந்து இந்த நியூஸ் மீடியாவிலையும் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி வந்துச்சுன்னா, இவர் போயிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஎஸ்கே நிர்வாக தலைவர் அந்த இடத்துல பார்த்ததும், அதுக்கப்புறமா ஒரு சிக்னல்ல அவர் கோட்டை தாண்டினதும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் கண்டிப்பா சிஎஸ்கேவிற்கு வரப்போகிறார் அப்படின்ற அடிப்படையில தான் எல்லாருமே பேசிட்டு வந்தோம். ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் தற்போது அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்க டீமுக்கு கண்டிப்பா கேப்டன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு சஞ்சு சாம்சன் மட்டும்தான். சஞ்சு சாம்சன் இந்த இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருக்கிறதுனால மட்டும்தான் இது ஒரு பிராண்டாவே தெரியுது. அதுவும் இல்லாம இவர் இந்திய டீம்ல வேற இருக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து நாங்க தான் அறிமுகப்படுத்தினோம். அதுவும் இல்லாம இவர் கேரளாவில் மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தையே வச்சிருக்கிறாரு. ஆகையான காரணத்தினால ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு சப்போர்ட் கேரளாவில் இருந்து கிடைக்கிறது. எனவே அவர் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ்கே ஆன்மா. அவர் போயிட்டாருன்னா ஆன்மா இல்லாம நாங்க எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகம் காட்டமாக தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்து விடுவிக்கப்படுவதில்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. சரி, ஏன் இவர் விடுவிக்கப்படுவார் என்ற ஒரு தகவல் முன்னாடிலாம் எல்லாருக்குமே தெரியும் அந்த வதந்தி. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் டிராவிடுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு. இவர் கேப்டனா இருந்த பட்சத்திலும் இந்த பக்கமா ஜாஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட ஓவர் கொடுக்காம சூப்பர் ஓவர்ல ஒரு பக்கம் இவங்களே கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு சஞ்சு சாம்சனை உள்ள சேர்க்காம சந்தீப் சர்மா கிட்ட கொடுத்தாங்க. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்த உடனே கண்டிப்பா அணி நிர்வாகத்துக்கும் ராகுல் டிராவிடுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் கருத்து முரண்பாடு இருக்கிறது. அதுவும் இல்லாம இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரியான் பராக் அவர்கிட்ட கேப்டன் தொடர்ந்து கொடுத்ததாகவும், இந்த அணி நிர்வாகத்துக்கும் ரியான் பராக்குக்கும் ஒரு பக்கம் ஏதோ ஒரு தொடர்பு, உறவுகள் அடிப்படையில் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆகையான காரணத்தினாலதான் சஞ்சு சாம்சன் தொடர்ச்சியாக ஒதுக்கப்படுகிறார் அப்படின்ற அடிப்படையில இந்த இடத்துல கண்டிப்பா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து வெளியே வர போறாருன்னு சொல்லிட்டு தகவல் வெளியானது. அதுவும் இல்லாம இந்த இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஏன் எடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி வேற இருக்குல்ல. இப்போ $1 மில்லியன் கேள்வி என்னன்னா, தோனி ஒருவேளை ரிட்டையர்ட் ஆகிட்டா இந்த இடத்துல ஒரு கீப்பராகவும் கேப்டனாகவும் நல்ல ஒரு முகம் பதிந்த தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச முகமாகவும் யார் இருப்பாங்க? இவரை தவிர வேற யாருமே அந்த அளவுக்கு ஜொலிக்கலையே. ஆகையான காரணத்தினாலதான் கேரளாவில் ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய சஞ்சு சாம்சனை தமிழகத்திலும் அதே ரசிகர் பட்டாளத்தை தோனி அளவுக்கு வச்சிருக்கிறாரு. தோனி அளவுக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா தோனிக்கு எந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு முகம் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த இடத்துல சஞ்சு சாம்சனுக்கும் இருக்கிறது. எப்படி தோனி உள்ள ஆடினா தோனின்னு கத்துறாங்களோ அந்த மாதிரி சஞ்சு சாம்சனுக்கும் சென்னையில தான் அதிகமா கத்துறாங்க. ஆகையான காரணத்தினாலதான் ஒரு பலத்தோட இன்னொரு பலம் சேரட்டுன்னு சொல்லிட்டு தான் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து சஞ்சு சாம்சனை சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அதுக்கு முட்டுக்கட்ட போடுற மாதிரி தங்களுடைய அறிவிப்பையும் வெளிப்படுத்தி கண்டிப்பா நாங்க கொடுக்க மாட்டோம். அதுவும் இல்லாம இப்ப பரிமாற்ற யுக்தி எல்லாம் நடக்குது. இந்த மாதிரியான நேரத்துல இவ்வளவு ஃபேமஸான ஒரு கீப்பர், பேட்ஸ்மேன், கேப்டன் யாராச்சும் கிடைப்பாங்களா? கண்டிப்பா சஞ்சு சாம்சனை எங்களால மிஸ் பண்ண முடியாது. அப்படி மிஸ் பண்ணாலும் அந்த இடத்துல யாரையும் எங்களால தக்க வைக்கவும் முடியாது. வணிக ரீதியாகவும் அவர் எங்களால விட்டு கொடுக்க முடியாது, ஃபேமஸ் ரீதியாகவும் எங்களால அவரை விட்டு கொடுக்க முடியாது, திறமையின் அடிப்படையிலும் எங்களால அவரை விட்டு கொடுக்க முடியாது. இவர் கேப்டனாக ஒரு பக்கம் அதாவது காயம் ஏற்பட்டதுனால உட்கார்ந்துட்டு இருந்து பேட்டிங் ஆடினாலும் பேட்டிங் ஓபனர் யாருக்கோ, அதாவது யாரு அந்த சின்ன பையனுக்காக விட்டு கொடுத்து இந்த மாதிரியான ஒரு நபர் ஒரு அணிக்கு கிடைக்குது வரும். அதுவும் இல்லாம இவர் பேட்டிங்ல தரமா விளையாடி இருக்கிறாரு. மொத்தமா சேர்த்து பார்த்தா ஒரு சில மேட்சுகள்ல சொதப்பி இருந்தாலும் மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது ஒரு கேப்டனா பேட்டிங்க்கு எவ்வளவு விளையாட முடியுமோ அவ்வளவு விளையாடி தந்திருக்கிறாரு. சோ கண்டிப்பா இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவிற்கு வரப்போவதில்லை. அதற்கு பதிலாக தோனிக்கு பதிலாக மாற்று வீரர் வேற யாரோ வரப்போறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்ப தோனிக்கு பதிலான்னு சொல்லிட்டு அப்ப தோனி ரிட்டையர்ட் ஆக போறாருன்னு தானே கேக்குறீங்க. அந்த மாதிரியான ஒரு தகவலை தான் தோனியே தன் வாயால பதில் அடிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கண்டிப்பா நான் 15-20 வருஷம் சிஎஸ்கே ஜெர்சியை போட்டு அமைதியா ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பேன். அப்போ கண்டிப்பா பயிற்சியாளரா இருக்க போறாரா இல்ல மென்டாரா இருக்க போறாரான்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கிறது. ஏன்னா போன 2 சீசன், அதாவது 2024-25ல பயங்கரமா சிஎஸ்கே அணி சொதப்பி இருந்ததுனாலதான் 2025ல கூட 10வது இடத்துக்கு போயிட்டாங்க. எந்த சீசன்லயுமே கடைசி இடம் பிடிச்சதே கிடையாது. ஆனா 2025 சீசன்ல கடைசியா பிடிச்சிட்டாங்க. காயம் காரணமாக நிறைய வீரரை ஓரம் கட்டினாலும் புது வீரர்களை எடுத்து இந்த இடத்துல மேட்ச் பண்ற வேலையை முன்னாடியே
சிஎஸ்கே ஆரம்பிச்சிருச்சு. அது தோனி முன்னாடியே கேப்டனா வந்து ஒரு பக்கம் ஓரளவுக்கு சரி செஞ்சுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். மிடில் ஆர்டர், அதுக்கப்புறம் ஓபனர்கள், இந்த மாதிரியான வீரர்கள், இளம் வீரர்களை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா நாம டிராவல் பண்ணலான்ற ஒரு எண்ணத்துல தான் ஓய்வு பெற்ற, அதாவது முன்னாள் வீரர்கள் எல்லாரையும் ஓரம் கட்டுற வேலையில தான் சிஎஸ்கே அணி நிர்வாகம் இறங்கி இருக்கிறது. அதே மாதிரி 2023ல தான் ஜிடி கிட்ட ஃபைனல் ஜெயிச்சு சாம்பியன்ஸ் அடிச்சாங்க. 5 முறை சிஎஸ்கே வென்றிருந்தாலும் 2 முறை தோத்த உடனே மிகப்பெரிய ஒரு விமர்சனம் அந்த அணி மேல விழுந்துச்சு. அந்த அணி மேல விழுந்ததோட தோனி ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம், விமர்சனம் எல்லாம் கிளம்பிச்சு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய உடல் தகுதியை வச்சுதான் இந்த இடத்துல நான் என்னுடைய ஓய்வையும் அறிவிக்க முடியும். அதுவும் இல்லாம எனக்கு இந்த இடத்துல சாகர வரைக்கும் இடம் இருக்கும், சிஎஸ்கே தான் என்னுடைய உரிமையான இடம் சொல்லிட்டு அவர் இந்த பிரஸ் மீட்ல கூட சொல்லி இருந்தாரு. அந்த வகையில பார்க்கும் பொழுது கண்டிப்பா இவர் பிளேயரா இல்லைனாலும் கடைசி வரைக்கும் ஒரு மென்டாராகவோ பயிற்சியாளராகவோ இருப்பார்ன்றதுக்கு இதுதான் சான்று. ஆக மொத்தம் இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவிற்கு வரப்போறதில்ல. ஒரு பக்கம் தோனி ரிட்டையர்ட் ஆக போறது கன்ஃபார்மா இல்லையான்றது தெரியாத பட்சத்துல கண்டிப்பா இவர் ஃபியூச்சர்ல ஒரு மென்டாராவோ பயிற்சியாளராவோ சிஎஸ்கேவிற்கு இருப்பாருன்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஐபிஎல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள். ஆனா இந்திய அணி டெஸ்ட் ஒரு சீரீஸ் ஆடினாங்கல்ல இங்கிலாந்து கூட, அதுல 5ல் 2-2 சொல்லிட்டு சமன் செஞ்சுட்டாங்க. ஒரு மேட்ச் வந்து டிரா ஆகிடுச்சு. இதுல பும்ரா விளையாடாத மேட்ச் மட்டும் தான் இந்த இடத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். ஆகையினால பும்ரா எங்களுக்கு இதுக்கப்புறம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில ரசிகர்கள் விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த விமர்சனத்தை பொறுத்து கொள்ளாத சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை தகுந்த மாதிரி கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, பும்ரா ஒரு தனிப்பட்ட வீரர், அவர் இல்லாதனாலலாம் இங்க ஜெயிச்சது எதார்ச்சியான விஷயம். சோ இதெல்லாம் வந்து பெருசுபடுத்தாதீங்க. பும்ரா வந்து கிட்டத்தட்ட 2 முறை 5 விக்கெட் எடுத்திருக்கிறாரு இந்த சீரீஸ்ல 3 மேட்ச் விளையாடி. அதுவும் இல்லாம 14 விக்கெட் எடுத்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட வீரர் உங்களுக்கு தேவையில்லையா? கண்டிப்பா தகுதியான நேரத்துல தகுதியான முறையில பந்து வீசக்கூடிய ஒரு பவுலர் யாருன்னா இந்த இடத்துல பும்ரா மட்டும்தான். சிராஜ் எப்படி பும்ரா இல்லாதப்ப சரியா செயல்படுறாரோ அது மாதிரி பும்ரா இருக்கிறப்ப செயல்பட்டா இன்னும் பும்ராவுக்கு பக்கபலமாக இருக்கும். ஒரு பக்கம் பும்ரா அந்த நேரத்துல ஜொலிக்கலனா கூட சிராஜ் ஜொலிச்சுட்டாருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல பும்ராவுக்கு அது சாதகமாக தான் அமையும். கண்டிப்பா பும்ரா இல்லாம இந்திய அணி விளையாடுனா ரொம்ப சொதப்பக்கூடிய ஒரு விஷயம் தான். பும்ரா அனுபவத்தின் மூலமாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தை இந்த இடத்துல சிராஜ் பெற்றுக்கொண்டு அந்த அனுபவம் தான் இவருக்கு பயங்கரமா அனுபவத்துல வேலை செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். அந்த வகையில பும்ரா இல்லாமலாம் கண்டிப்பா இந்திய அணி எந்த போட்டியுமே வெல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் தகுதியான வீரர், திறமையான வீரர். அவருடைய திறமையை யார் கூடயும் ஒப்பிடக்கூடாது. அதுவும் இல்லாம அவர் தான் தனக்கு நம்பர் 1 பவுலர்னு சொல்லிட்டு சச்சினே தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் 3 போட்டியில தான் மட்டும்தான் விளையாடி இருக்கிறாரு. ஆனா நம்பர் 1 டெஸ்ட் பவுலர் யாரு? இந்த இடத்துல ஐசிசி ரேங்க் பட்டியல்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பும்ரா மட்டும்தான். அந்த வகையில பும்ராவை யாருமே தரம் குறைச்சு மதிப்பிடாதீங்க. உள்நாட்டு ரசிகர்களாக, இந்திய நாட்டு ரசிகர்களாக நாமளே இப்படி அவர் அசிங்கப்படுத்தினா வெளிநாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் ஏளனம் செய்வார்கள். நீங்க வந்தாதான் பும்ரா இந்த இடத்துல இந்தியா தோத்து போயிடுது, நீங்க வரவே வேண்டாம்னு சொல்லிட்டு கிண்டல் அடிப்பாங்க. ஆகையான காரணத்தினால இதுக்கப்புறமா அந்த மாதிரி கிண்டல் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சச்சின் டெண்டுல்கர் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சோ இந்த இடத்துல பும்ரா இல்லாம கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சது உண்மைதான். ஆனா பும்ரா இருந்திருந்தா இன்னும் பலமா ஜெயிச்சிருக்குன்றதுதான் உண்மை. சோ அந்த வகையில இந்திய அணியினுடைய, அதாவது டெஸ்ட் போட்டிகள்ல வெற்றி தொடருமா தொடராதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பாரிவளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.